ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம சுண்டைக்காய் வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான சுண்டைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுந்தாங்க பார்க்க போகிறோம். இதோடு நம்ம 2 காய் சேர்த்து செஞ்சுருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தாடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 15 to 20 நிமிஷமே போதும். ரொம்ப வேலைலாம் இல்லைங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட் இந்த குழம்பு செய்கிறதுக்கு நம்ம பருப்பு ஓட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு இங்கே ஒரு 150லேருந்து 200 கிராம் அளவு பருப்பு எடுத்துருக்க துவரம் பருப்பு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் டீ குடிக்கிற கிளாஸில் எடுக்கிறீங்கன்னா 1/2 கிளாஸ் to 3/4 கிளாஸ் எடுத்துக்கலாம். இது நீங்கள் செய்கிற குழம்புக்கு ஏற்ற குவான்டிட்டியை பொறுத்து மாறிக்கும். இதை நல்லா கொரகரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டா போதும். இப்போ இதை ஒரு சைடில் வச்சுருங்க. இன்றைக்கி நம்ம ஒரு 5லேருந்து 6 பேர்கிட்ட சாப்பிட்ற அளவு குவான்டிட்டி செய்ய போகிறோம். ஒரு பெரிய குக்கர் வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி நார்மலாக கடாயில் கூட செஞ்சுக்கலாம். நான் குக்கரில் அப்படியே வைக்க போகிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நீல வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் வதங்கினாலே போதும். இது ரொம்ப எல்லாத்தையுமே வதக்கி டைம் எடுத்து செய்யணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பருப்பு போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இதோட ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக நமக்கு வதங்கி வரணும். அதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் அந்த கரண்டிலேயே ஒரு 1/4 கரண்டி அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வெங்காயம் தக்காளியை நல்லா குழைவாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வதங்கிடுச்சு. இங்கே 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் தோலோடையே கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தோலை செத்திட்டு கூட கட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதோடு நம்ம மெயினாக சுண்டைக்காய் சேர்க்க போகிறோம். இங்கே நான் ஒரு தட்டு அளவு சுண்டைக்காவை 2ஆக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டிருக்கேன். நம்ம குழம்புல சேர்க்கும்போது தண்ணியிலேருந்து எடுத்து சேர்த்தா போதும். தனியாக கட் பண்ணி வச்சிங்கன்னா கருத்துடும். உருளைக்கிழங்காக இருக்கட்டும், கத்திரிக்காவாக இருக்கட்டும், சுண்டைக்காவாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கட் பண்ணி தண்ணியில் போடுங்க. அப்போ தான் கருக்காத இருக்கும். இப்போ இதோட ஒரு 3 மீடியம் சைஸ் கத்திரிக்காவை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இந்த 3 காயும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஆப்ஷனல் தான். நீங்கள் இதுவே கத்திரிக்காவோ இல்லை உருளைக்கிழங்கோ இல்லை சுண்டைக்காவோ இல்லாமல் கூட செய்யலாம். சுண்டைக்காய் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டைக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட நம்ம பவுட்ரு பண்ணி, அதாவது நான் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருந்த துவரம்பருப்பு சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மூழ்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும், அந்த அளவு தண்ணி சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுக்கலாம். இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. குழம்பு காய் நல்லா வெந்து நல்லா திக்காகிடுச்சு. இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள், நல்லா அவ்வளோ சூப்பராக திக்காகிடுச்சு. இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல. பருப்பு வெந்து காயெல்லாம் நல்லா வெந்து வரும்போது நல்லா குழம்பு திக்காகிடும். இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு கரண்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிட்டு, கடுகு பொரிஞ்சது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதை இந்த தாளிப்பை குழம்புல சேர்த்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.